அன்பு வணக்கம் சொந்தங்களே. க்ரஷ் பேப்பர் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து க்ரஷ் பேப்பர வச்சு நெறைய பூ செய்யலாம். டிஃப்ரெண்ட்டா செய்யலாம். அந்த மாரி ஒரு பூவ தான் உங்களுக்காண்டி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த க்ரஷ் பேப்பர வச்சு நீங்க பூ செஞ்சு உங்க வால்லயோ, இல்ல வந்து உங்க வீட்ல குட்டி குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நீங்க இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட இத நீங்க பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த பூ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இத நீங்க அழகா வந்து ஒரு 10 பூ, 15 பூ, 20 பூ செஞ்சு நம்ம வீட்ல தாம்பாளம்லாம் வச்சிருப்போம். பெரிய பெரிய தாம்பாளம் வச்சிருப்போம். சின்ன தாம்பாளம், அத விட கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த மாரிலாம் வச்சிருப்போம். அதில வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இத ஃபுல்லாவே வந்து ஃபெவிகால் போட்டு அத அப்படியே ஒட்டி வச்சுட்டீங்க அப்டின்னா, பார்க்கறதுக்கு ஒரு தாமரை வந்து மலர்ந்த மாதிரி அழகாவும் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க எதுக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கல்யாணத்துக்கு வரவேற்பு அறையில வந்து கண்டிப்பா வந்து இந்த மாரி வந்து டெக்கரேட்டிவான ஐட்டம் வந்து நெறைய கேட்பாங்க. அந்த மாரி நேரங்கள்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த பூவ வந்து அந்த தாம்பாளத்தில ஒட்டிட்டு, அதுக்கு மேல வந்து ஸ்டோனோ, இல்ல ஜமிக்கியோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு என்ன தேவையோ, ஜிகினா மாரிலாம் இப்ப கடைகள்ல இருக்குது. அந்த மாரிலாம் அதில தூவி விட்டு, உங்க தாம்பாளத்தில வச்சு, நம்ம டேபிள் வரவேற்பு அறையில வச்சீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. அது ட்ரை பண்ணிட்டு, யார் யாரு வந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்றத சொன்னாங்க, அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாரிலாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா வந்து பெரும்பாலும் வந்து இது யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. முதல் முறையா நான் தான் அந்த யூடியூப்ல சொல்றேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நானும் நெறையா வீடியோஸ் பார்த்துருக்கேன். இந்த மாரி யாரும் அரேஞ்ச் பண்ணி நான் பார்த்ததில்ல. நீங்க இந்த மாரி செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு உண்மையான தாமரையே வந்து குளத்துல இருந்து அப்படியே எழுந்து வந்த மாரி அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இத நாங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதனால தான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு ஃபங்ஷன் நடத்துனோம். அந்த ஃபங்ஷன்ல வந்து இந்த மாரி நாங்க ரெடி பண்ணி வச்சோம். செம்ம சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள எல்லாரும் கண்டிப்பா பாராட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அந்த ஐடியாவும் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்மளோட வந்து நிலைகள்லாம் இருக்கும். நிலம் வந்து செவர் மாரி நல்லா லாங்கா தானே இருக்கும். அதில என்ன பண்ணுங்க அப்படின்னா, செவத்துலயும் சரி, இல்ல நிலக்கதவுலயும் சரி, சும்மா லைட்டா ஒரு ஃபெவிக்விக்கோ, இல்ல ஃபெவி பாண்டோ ஏதாவது இல்ல ஃபெவிகால் கூட போதும். இல்ல சாதாரண கம் இருந்தா கூட போதும். அத வந்து லைட்டா அத பின்புறம் ஒட்டிட்டு, நீங்க வந்து உங்க வீட்ல ஏதாவது ஃபங்ஷன், பர்த்டே ஃபங்ஷன் வருது, இந்த மாரி வருது அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அங்கங்க இந்த இத ஒட்டி விட்டீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. கதவுல நுழைஞ்ச ஃபீலே உங்களுக்கு இருக்காதுங்க. ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகா சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம வீட்டிலேயே வந்து இந்த வரலட்சுமி நோன்பு, இந்த மாரி காரோடையான் நோன்பு, இந்த மாரிலாம் நெறைய நம்ம வந்து வீட்ல வந்து நம்ம சாமி கும்பிடுவோம். அந்த மாரி நேரங்கள்ல வந்து நீங்க சாமிகிட்ட சிலையில வந்து நம்ம வந்து ஒரிஜினல் பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அந்த மாரி நேரங்கள்ல ஒரிஜினல் பூவையும் வச்சுக்கிட்டு, பக்கத்துல ஒரு தாம்பாளத்துல இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு சாமி கும்பிட வர எல்லாருமே இது எங்க செஞ்சீங்க? நீங்க செஞ்சீங்களா? உங்க ஃப்ரெண்டு செஞ்சு குடுத்தாங்களா? இல்ல எனக்கு இதே மாரி வேணும். அப்படின்ற மாரிலாம் உங்கள கேட்டு, அவங்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. எங்களோட ஆனுவல் டே ஃபங்ஷனுக்கு இத நாங்க பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே வந்து எங்கள பாராட்டுனாங்க. "அழகா பண்ணியிருக்கீங்க. இத நீங்க எதுல போய் பார்த்து செஞ்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்க எதுலயுமே பார்த்து செய்யல. நாங்களா எங்களோட ஓன் ஐடியால தான் நாங்க பண்ணுனோம். அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னோம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து பண்ணுனோம். ஆனா அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கே வந்து பார்க்குறப்ப அவ்வளோ அழகா இருந்துச்சு. நம்ம தான் செஞ்சோமா? அப்படின்ற அளவுக்கு ரொம்ப எனக்கு திகைப்பா இருந்துச்சு. இவ்வளோ அழகா வந்திருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து நீங்க டபுள் கலர், ட்ரிபிள் கலர் எத்தன கலர் வச்சு வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஆனா வந்து நீங்க தாமரை மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மேல வந்து ரோஸ் கலரு, கீழ வந்து கிரீன் கலருக்கு வந்து அந்த பெட்டல்ஸ் வைப்போம்ல, அதுக்கு வந்து கிரீன் கலர்ல வச்சுக்கிட்டு, மேல வந்து ரோஸ் கலர்ல வச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு அந்த பூ வேணாம், வேற பூ வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து நீங்க மாத்திக்கலாம். கலர்ஸ மாத்திக்கலாம். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். உங்கள எல்லாரும் ஃபங்ஷனுக்கு நீங்களே வந்து எங்க வீட்டு ஃபங்ஷன பண்ணி குடுங்க. இந்த மாரிலாம் எங்களுக்கு செஞ்சு குடுங்க. அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஆர்டரே குடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்கரேட்டிவான இந்த பூவ வந்து கண்டிப்பா நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா இந்த பூவுல ஒரு விஷயம் இருக்குங்க. அத சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா இந்த பூ வந்து நம்ம தண்ணி பட்டுச்சு அப்படின்னா, அந்த இடமே வந்து ஸ்ப்ரெட் ஆகி, அந்த கலர் வந்து ஷைனிங்லாம் வந்து மாற ஆரம்பிச்சுரும். அந்த இடம் வந்து நம்ம மை ஊத்துனா
மையெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ நம்ம ப்ளூ கலர்ல மை ஊத்துறப்ப அது கரைஞ்சு ஏதாவது ஒண்ணு பட்டுச்சுன்னா, அது கரைஞ்சு போறப்ப ப்ளூ கலர் மையா மாறிரும்ல. அந்த மாரி இந்த கலர்ல பட்டுச்சு அப்படின்னா, அந்த கலரோட சாயம் வந்து இறங்கி போக நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தண்ணி படாம மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் இதுல. மத்தபடி வந்து நீங்க இத அழகா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க திரும்ப எடுத்து வச்சுட்டு ஏன்னா இது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஷீட் வந்து ரூ. 10 வருது. இந்த ரூ. 10க்கு வந்து இப்போ உங்களுக்கு பர்த்டே ஃபங்ஷன், ஒரு மேரேஜ் ஃபங்ஷன், இல்ல வந்து ஒரு வளகாப்பு இந்த மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க ரூ. 10க்கு அழகா அந்த ஷீட்ட வாங்கி நீங்க பண்றப்ப உங்களுக்கு சூப்பரா இருக்கும். நீங்க ஒன் யூஸ் மட்டுமே பண்ணுங்க. ஏன்னா நீங்க டபுள் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அது ஒர்த் இருக்காது. நீங்க ஒன் யூஸ்க்கு மட்டும் இத செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அட்ராக்டிவா நல்லா அழகா இருக்கும். கண்டிப்பா இத செஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க. ஃபீட்பேக் நீங்க குடுத்தீங்கன்னா மட்டும் தான் பல பேர் வந்து இத வந்து செய்வாங்க. அதனால தான் நான் கண்டிப்பா ஃபீட்பேக் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். ஆனா வந்து சில பேர் சொல்றீங்க, சில பேர் சொல்ல மாட்றீங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்த தூண்டும். கார்த்திகை தீபம்லாம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அரிசி மாவுல கோலம் போடுவோம். இல்ல கோலப்படியில கோலம் போடுவோம். அந்த மாரி நேரங்கள்ல வந்து நீங்க கோலம் போடாம, இந்த மாரி பூவ செஞ்சு வச்சு, இந்த பூவவே வந்து ஒரு கோலமாக நீங்க மாத்தலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அந்த அப்படியே வந்து கோலம் வந்து அப்படியே அவ்வளோ அழகா, செம்மையா பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா நல்லாருக்கும். ஒரு வித்தியாசமா இருக்கும். அனுபவங்கள் வந்து நமக்கு வித்தியாசமா கிடைக்கும். எல்லாருமே வந்து பூக்கோலம் போடுவாங்க, மாக்கோலம் போடுவாங்க. இல்ல வந்து அரிசி மா கோலம் போடுவாங்க. இந்த மாரி இல்ல நீங்க கோலத்த போட்டுட்டு கூட, அதுக்கு மேல அந்த மாரி ஃப்ளவர்லாம் பண்ணி வச்சீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் எதுல டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்ல ஃபங்ஷன் வைப்போம். அந்த ஃபங்ஷன் வைக்கிறப்ப பின்னாடி வந்து நம்ம சேலைகள வச்சு, நம்ம குஞ்சம் மாதிரி பண்ணி, அத வந்து சுருக்கி சுருக்கி கட்டி, அத வந்து ஒரு சேஃபா கொண்டுட்டு வருவோம். அந்த இதில வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாரி பூவ செஞ்சு அங்கங்க ஒட்டி விட்டீங்க அப்படின்னா, அது ஒரு ஃப்ளவரா அழகா மலர்ந்த மாரி, அது ஒரு அழகா அட்ராக்டிவா இருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த மாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அந்த குஞ்சம்லாம் தொங்கும். அந்த குஞ்சம் தொங்குற இடத்துல வந்து இந்த பூவ வந்து அழகா ஒட்டி ஒட்டி விடலாம். அது வந்து அப்படியே மலர்ந்துகிட்டு, அழகா பார்க்கறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். நெறைய பண்ணலாங்க. நம்மளோட விருப்பம் தாங்க. நம்ம கை வந்து எப்படி வேணாலும் நம்ம கொண்டு போகலாம். நம்ம கைய வச்சு பலவிதமா பல கலைப்பொருட்கள நம்ம கைகளாலவே உருவாக்கி, அத வந்து மக்களுக்கு நம்ம குடுக்கலாம். இத விற்பனையாவும் பண்ணலாம். சில பேர் வந்து டக்குன்னு செய்ய முடியாது இந்த பூவ. எனக்கு ஒரு 10 பூ செஞ்சு குடுங்க. எனக்கு ஒரு 20 பூ செஞ்சு குடுங்க அப்படின்னா, நீங்க அந்த பூவுக்கு தகுந்த காச மட்டும் அவங்கட்ட வாங்கிக்கலாம். நீங்க மெட்டீரியல் வாங்கி குடுத்துருங்க. நான் பூ செஞ்சு குடுக்குறேன். அப்படின்னு சொல்லி நீங்க பேசிக்கலாம். இந்த மாரி வந்து நெறைய பேர் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாரி ஒரு தொழிலா எடுத்து நெறைய பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. வணக்கம்.